படிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். கேட்கலாமா? மழை நின்னு போச்சு. சேஞ்ச் ஆஃப் லைஃப் ஸ்டைல் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். கையில் இருந்த உளுந்து வடை, அதை சுற்றி இருந்த சட்னி, மழையின் குளிர்ச்சி, பொரிக்கப்பட்ட உளுந்தின் மொறுமொறு வாசம். அடாடா, என்ன ஒரு மகிழ்ச்சி! பெருமழை பெய்து கொண்டிருந்தது. மழையில் நனைந்தால் கரைந்து விடுவதா எண்ணிய பலரும் சாலையோர மரங்களுக்கடியில் நின்று கொண்டிருந்தனர். மழையில் நனைந்தபடி செல்லும் வெகு சிலரை வியப்பாகவும் பரிதாபமாகவும் பார்த்தபடி கூட்டமாய் இருந்தவர்களை அலட்சியம் செய்தவனாய் மழையை மகிழ்ந்து கொண்டே நடந்தேன். நான் எப்போதும் வரும் அந்த புளிய மரத்தடி தேநீர் கடையில் நின்று காஃபி ஒன்றை சொல்லும் போதே சூடாக பொரித்தெடுத்த வடைகளின் வாசம் 2 உளுந்து வடை என்று என்னை சொல்ல வைத்தது. கையில் இருந்த உளுந்து வடை, அதை சுற்றி இருந்த சட்னி, மழையின் குளிர்ச்சி, பொரிக்கப்பட்ட உளுந்தின் மொறுமொறு வாசம். ஆஹா, என்ன ஒரு மகிழ்ச்சி! ரசித்து ருசித்தேன். வடை இன்னும் 2, வாய் தானாய் பேசியது. மீண்டும் அதே ரசிப்பும் ருசிப்பும். மீண்டும் கேட்க முயன்றபோது கையில் காஃபியை திணித்தார் கடைக்காரர். காஃபியை அங்கிருந்த திண்டில் வைத்துவிட்டு கை கழுவ எழுந்தேன். கையில் இருந்த பிளாஸ்டிக் தட்டும் அதன் மேல் இருந்த பிளாஸ்டிக் பேப்பரையும் தொட்டியில் போட்டுவிட்டு கையை கழுவிவிட்டு கையை துடைக்க தொங்கிக் கொண்டிருக்கும் பழைய பேப்பரை எடுத்தேன். பருவமழை நீடிக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். விவசாயிகள் மகிழ்ச்சி. பழைய பேப்பரை கசக்கி குப்பையில் போட்டுவிட்டு காஃபியை குடித்துவிட்டு 15 ரூபாயை கொடுத்துவிட்டு கிளம்பினேன். இது நிகழ்ந்து 4 ஆண்டுகள் ஓடியிருக்கும். இன்று பல மாதங்களுக்கு பிறகு சற்றே சாரல் மழை. பழைய ஞாபகங்கள் வரவே தெருவில் இறங்கி நடக்கலானேன். தெரு ரோடாகி இருந்தது. அங்கு என்னை தவிர யாருமே நடப்பதாய் தெரியவில்லை. முன்பு இருந்த தேநீர் கடையும் பெரிய புளிய மரமும் இப்போது கோழிகளை வறுத்து கொடுக்கும் பன்னாட்டு கடையாகவும், அருகிலேயே காஃபியை சில 100 ரூபாய்களுக்கு விற்கும் வேறொரு பன்னாட்டு கடையாகவும் மாறியிருந்தது. காஃபியை குடிக்க அதன் உள்ளே நுழைந்தேன். ஆங்காங்கே உட்கார்ந்திருந்த பலர் நனைந்திருந்த என்னை வழக்கம் போல எல்லோரும் பரிதாபமாக பார்த்துவிட்டு அவர்களுக்குள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். தாய்மொழி என்ற ஒன்று இருப்பதை அறிந்தே இருக்க மாட்டார்கள் என்றே தோன்றியது. காஃபி என்றேன். வீச் 1 சார். மேலே பார்த்தேன். ரெகுலர் என்று சொன்னேன். தேங்க்யூ சார் என்று கூறிவிட்டு சப்ளையர் போய்விட்டார். சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்தேன். கருப்பு நிற கேக்குகளும் வகை வகையான அளவுகளில் கப்புகளுமாக பேசிக்கொண்டார்கள். உள்ளே ஏசி வேறு. நனைந்தும் இருந்ததால் குளிர் என்னை ஆட்டம் காண ஆரம்பித்தது. டிவியில் 4 பேர் அமர்ந்து கத்திக் கொண்டிருந்தனர். பருவமழை பொய்த்துவிட்டது. விவசாயிகள் பலர் தற்கொலை. இதற்கெல்லாம் காரணம் இன்றைய அரசியல்தான் என்பதாய் அந்த பேச்சு இருந்தது. அங்கிருந்த வேறு யாரும் என்னை தவிர அதை கவனித்ததாக கூட தோன்றவில்லை. 10 நிமிட காத்திருத்தல் அண்டார்டிகாவில் மாட்டிக்கொண்டதாக பட்டது எனக்கு. எனக்கும் வாய் அகன்ற கப் ஒன்றில் ஹார்ட்டின் வரைந்த ஒன்றை வைத்துவிட்டு நகர்ந்தார் சப்ளையர். சர்க்கரை பைகளை கிழிக்க சற்றே மெனக்கெட்டு கப்பில் கொட்டி பின் கொடுக்கப்பட்ட பிளாஸ்டிக் குச்சியால் கலக்கிக் கொண்டேன். குடித்தேன். 150 ரூபாயை அவர் நீட்டிய அட்டைக்குள் வைத்துவிட்டு வெளியே வந்தேன். மழை நின்று போயிருந்தது. சிறுகதை முற்றும். உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.